ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக பலமை கொன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 471வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதிகாரம் வலிமை அறிதல் என்ற பிரிவிலே முதலாவது குரலாக அமைய இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், வினை வலிமையும் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் துணை வலியும் தூக்கிச் செயல். வினை வலிமையும் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் துணை வலிமையும் தூக்கிச் செயல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அதாவது, நாங்கள் ஒரு செயலை செய்ய போகின்றோமாக இருந்தால் அந்த செயலினுடைய பலாபலன்கள், அதனுடைய தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வலிமையையும் எங்களுடைய செயல்பாடை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரண்டும் சரியாக இருந்தாலும் எங்களுடைய பகைவையாளனுடைய நாங்கள் எந்த செயலை செய்ய போனோம் அதுக்கு எதிராளியினுடைய வலிமையையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இருசாராருக்கும் எங்களுக்கும் பகைவனுக்கும் துணையாக நிற்கின்றவர்களுடைய வலிமையும் நாங்கள் அறிந்து நாங்கள் செய்ய வேண்டிய செயலை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் வினை வலிமையும் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் துணை வலிமையின் தூக்கி செயல்படல் என்ற பொருளுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் துணையாக இருப்பவரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலாவது உரையை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. நாங்கள் எந்த செயலை செய்ய போகின்றோமாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற செயலினுடைய வலிமை, அதனுடைய பலபலனை, அதன் உறுதித்தன்மையை நாங்கள் ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த செயலில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு வலிமை இருக்கின்றதா என்று எங்களுடைய வலிமையை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இருவருக்கும் துணையாக நிற்பவரினுடைய வலிமையை நாங்கள் ஆராய்ந்துதான் அந்த செயலிலே ஈடுபட வேண்டும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் வினை வலிமையும் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் துணை வலிமையும் தூக்கிச் செயல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செய்வதற்கு எண்ணும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிராளியின் வலிமை இருவருக்கும் துணையாக வருபவர் வலிமை எனும் இவற்றை எல்லாவற்றையும் நன்கு எண்ணி செயல்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லி இருக்கின்றது. நாங்கள் எந்த செயலை யாருக்கு எதிராக, எங்களுடைய பகைவருக்கு எதிராக செய்ய போகின்றோமோ அந்த செயலினுடைய வலிமை உறுதித்தன்மை எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த செயலை செய்வதற்கு எங்களுக்கு வலிமை இருக்கின்றதா, எங்களுடைய வலிமையை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாருக்கு எதிராக நாங்கள் எந்த செயலை செய்ய போகின்றோமோ எதிராளியினுடைய பலன்களை நாங்கள் உறுதித்தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இருவருக்கும் சார்பாக துணையாக நிற்பவர்களுடைய வலிமையை நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் அந்த செயலை ஆராய்ந்து தெளிவாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் நாங்கள் சகலதை முற்றுமுழுதாக ஆராய்ந்து அறிந்தவர்களாக காரியத்திலே செயலிலே நாங்கள் இறங்குவோமாக இருந்தால் எல்லாம் வெற்றியாக அமையும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.